விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா, ஏன் எல்லா ராசிக்கும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சிக ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 24 பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. இப்படி தான் நீங்கள் சனிப்பெயர்ச்சிக்கு சொன்னீங்க. சனிப்பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமே வரல அப்படின்னு நீங்கள் கேட்குறது நமக்கு புரியுது. ஆனால் இதனுடைய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம். கடந்த காலகட்டங்களில் பணத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க. பெரிதாக வந்து மற்ற ராசிக்காரங்களை விட இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த 3 வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. தங்களுடைய கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா பாரபட்சமே பார்க்க மாட்டீங்க, எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. முதலாவதாக குரு பயிற்சி மே 14 நடக்க இருக்குது. மே 18 ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாகவே நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே அதிகரிக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம படித்த படிப்புங்கிறது வேலை, நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருந்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில்
காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். நீங்களும் அந்த கம்பெனியில் வந்து 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வந்து வேதனைப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். சொந்தக்காரங்க கெடுத்து விட்டுருவாங்க, நிச்சயதாரத்து வரைக்கும் போவாங்க, இல்லை ஏதோ ரெண்டோ சொல்லி இந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சு வந்திருப்பீங்க வரக்கூடிய நாட்களில். இதில் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 34, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா, ஊருக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தைய பக்கத்தில் இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத கோயில் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எங்கே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டே தான் செக்கப்புக்கு போயிட்டே தான் இருப்போம் சாமி. ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. எங்களுக்கு வந்து நான் ரொம்பவே மனதளவில் ரொம்ப வந்து வேதனைப்பட்டு இருக்கோம் சாமி. எங்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு தான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க கேட்குறீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும், குரு பயிற்சி மூலமாகவும், ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் குரு பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தரதான் போகிறார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்களாம் மாறிட்டாங்க. ஏன்னா வந்து எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு, பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மதத்தோடனே உங்களுக்கு நிச்சயம் காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தால் கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது எண்ணற்ற பொறாமை தானே தான் வந்து அதிகமாக கொள்ள போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் கூட இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் உங்கள் கூட இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணமே 3வது நபர் தான். அந்த 3வது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் சண்டை சச்சரவும் வராது. புதிதாக வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஒரு நபர் வரப்போகிறார். அது வந்து புதிதாக அறிமுகமாக உள்ள ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை காதலியாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறதே நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை போய் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா அண்ணா கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது, சிக்கனம் கிடையாது, சேவிங்ஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு வராங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்க நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலகப் போகுது.
ஏன்னா என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க, 2000 3000 செலவாகும். அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே அனைத்தும் விலகப் போகுது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.